என்ன போஸ்ட்மேன், நமக்கு தான் லெட்டர் இருக்கா? வரலையே சார். உங்கள் பேரில் எதுவும் வரல. லீலாங்கிற பேரில் ஒரு லெட்டர் வந்திருந்தது. உங்கள் வீட்டில் கொடுத்துருக்கேன். வாடா ரவி. லீலா எங்க? உள்ள இருக்கா? வாங்க, நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிடலாம். என்னங்க தேடுறீங்க? ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஏதாவது லெட்டர் வந்ததா? உங்களுக்கு எந்த லெட்டரும் வரலையே. சரி, நீ போய் சாப்பாடு எடுத்து வை. என்ன தேடுறீங்க? நீங்க என்ன தேடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு வந்திருக்கிற லெட்டர் எங்கன்னு தானே தேடுறீங்க? அது யார்கிட்ட இருந்து வந்திருக்கோன்னு உங்களுக்கு ஒரே பரபரப்பு அதானே? சொல்லுங்க, லெட்டர் தானே தேடுறீங்க? லீலா, நான் என்னுடைய நிலைமைய எப்படி புரிய வைக்கிறதுன்னு. உங்களை பத்தி என்ன புரியணும்? நான் பண்ணுனது தப்புன்னு எனக்கு புரியுது. நீ நல்லவன்னு தெளிவா தெரியுது. ஆனா என் மனசுல ஏதோ ஒரு வியாதி இருக்கு. அந்த லெட்டர் தப்பானதா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. அந்த லெட்டரை படிக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. இதான் இல்ல என் நிலைமை. இப்ப அந்த லெட்டர் பார்க்கணும், அவ்வளவுதானே? நாம 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஜவுளி கடைக்கு போயிருந்தோமே, ஞாபகம் இருக்கா? அந்த கடையில அட்ரஸ் வாங்கினாங்க. இப்ப ஏதோ சீசன் தள்ளுபடி விற்பனையா, அதான் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. பாருங்க. இல்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. கோவப்படாத. என்னங்க இது? உங்க மேல எனக்கு கோவம் இல்லைங்க. இப்ப எனக்கு உங்களை பார்க்கும்போது
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? இதுவே இது முன்னாடி நடந்திருந்தா நீங்க எப்படி நடந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. அந்த மாதிரியே இப்ப நடந்துக்கிறீங்க. அந்த எண்ணத்தை, சந்தேக புத்திய உடனே அழிச்சிட முடியாதுங்க. அப்படி முடியும்னா அது வெறும் நாடகமா தான் இருக்கும். இப்ப நீங்க நடந்துக்கிறது தான் பிராக்டிக்கல். அந்த சந்தேக புத்தி உங்களுக்கு வருது, ஆனா அத கண்ட்ரோல் பண்ண நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு என் கண்ணு முன்னாடி நான் பாக்குறேங்க. உங்களை மாத்திக்க நீங்க முயற்சி பண்றீங்களே, அதாங்க எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம். இப்ப கூட நீங்க சொன்னீங்க பாருங்க, நீ நல்லவன்னு எனக்கு தெரியும்னு. அது எனக்கு போதுங்க. வாங்க சாப்பிடலாம். விஜய், விஜய், வரேன். என்ன நீ? மிஷின்ல போய் மாவு அரைச்சிட்டு வந்துடுறேன். வீட்டை பாத்துக்கோ. என்ன நீ ஏதோ யோசனையா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன். According to official sources here, the central team Hello. will visit நான் விஜி பேசுறேன். சரோக்கா இருக்காங்களா? now. ஒரு நிமிஷங்க. Available for drinking. உங்களுக்கு தான் விஜய் லைன்ல இருக்காங்க. Denmark. ஹலோ விஜி, சொல்லுமா. சொல்லுடி. எதுக்காக நீ மறுபடியும் என் வீட்டுக்கு போன் பண்ண? அத்தை, தயவு செஞ்சு அக்கா கிட்ட போன் கொடுங்க அத்தை. நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. உன் புருஷன் என்ன பேசின பேச்சுக்கு உங்க 2 பேர் நாக்கு இழுத்து வச்சு அறுத்திருக்கணும்டி. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு நீ மறுபடியும் போன் பண்ணிருப்பேடி. அத்தை, நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. அக்கா கிட்ட கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏண்டி, உங்க அப்பனாட்டம் உனக்கு சூடு சொரணே கிடையாதா? ஒரு தடவை சொன்னா புரியாத உங்களுக்கெல்லாம்? அத்தை, அக்கா கிட்ட போனை கொடுங்க அத்தை. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். ரொம்ப அவசரம். கண்டிப்பா பேசணும் அத்தை. போனை கொடுங்க அத்தை. ஏய், இந்த பார், உன் பேர் எடுத்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுடி. வைடி போன. ஏய், போய் வேலை பாரு போ. போங்கறல்ல. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, நான் தான் விஜி பேசுறேன். விஜயா? என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்கக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். என்னம்மா விசேஷம்? அதெல்லாம் எதுவும் இல்லக்கா. அங்க தனக்கா இருந்தா கூப்பிடுறீங்களா? வீட்ல யாரும் இல்லம்மா, எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்காங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. சரி, நான் வச்சிடுறேன். அப்புறமா பேசுறேன். ஒரு நல்ல ஒழுக்கமான பொண்ணா இருந்தா புருஷன் வீட்டுல இருக்கும் போது இன்னொருத்தன் உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தானா அது புருஷன் கிட்ட காமிச்சு கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல ஒழுக்கமான பொண்ணா இருந்தா புருஷன் வீட்டுல இருக்கும் போது இன்னொருத்தன் உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தானா அது புருஷன் கிட்ட காமிச்சு கொடுத்துருக்கோம். ஹலோ. ஹலோ, நான் தான் கோபி சாரோட வைஃப் பேசுறேன். அவர் இருக்காரா? ஒரு நிமிஷம். கோபி சார், உங்களுக்கு தான் ஃபோன்.
ஹலோ, நான் தாங்க விஜய் பேசுறேன். என்ன? இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு சீக்கிரமா வரீங்களா? எதுக்கு? இத்தனை நாளா உன் பிரச்சனை என்ன, உன் பிரச்சனை என்னன்னு பல தடவை என்கிட்ட கேட்டீங்க. நான் சொல்லவே இல்லை. இன்னைக்கு என்னோட பிரச்சனை என்னங்கிறத முழுசா உங்ககிட்ட சொல்ல போறேன். அதுக்காக தான் உங்களை கூப்பிடுறேன். சீக்கிரம் வருவீங்களா? வரேன். ஹலோ. ஹாய் விஜய், நான் உன் புருஷன் பேசுறேன். ஹே, நோ கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் இல்லங்கோ. ராஸ்கல். என்ன விஜய், நீ எப்ப பார்த்தாலும் நம்ம 2 கூடவே இருக்க. நம்ம 2 பேரும் எப்ப போய் சேர்ந்து தனியா வாழ போறோம் சொல்ல? பகல் கனவு காணதுல பொறுக்கி உனக்கு சமாதி கட்டணும். நான் இப்ப அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். சமாதியா? யார், எனக்கா? சரி, எந்த லொகேஷன்ல சொல்ல? எனக்கும் பொழுது போகல, கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். சொல்லு. டேய், இப்ப நான் சொல்றது சாதாரணமா எடுத்துக்காத. உறுதியா சொல்றேன், உன் விஷயம் எல்லாம் வெளியே வரப்போகுது. அதுக்கப்புறம் நீ என்ன ஆக போறேன்னு என்னால இப்ப சொல்ல முடியாது. எதுக்கும் நீ ஜாகிரதையா இருந்துக்கோ. இன்னியோட உன் கதை முடிய போகுது. பரவாயில்லையே, ஆமா பூசாரி மாதிரியே பூஜை பண்றாரு. மாமா, மனசுல பக்தி இருந்தா போதும், பூஜை எப்படி பண்ணாலும் சாமி ஏத்துக்கும். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். மாமா மட்டும் நான் காலேஜ்ல கத்துட்டு வந்தார். நான் சொன்னேன் எப்படி பண்ணாலும் சாமி ஏத்துக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? மாமா, சாமி கூட வந்தோடவே அப்படியே பிள்ளைங்க பேர் வச்சலாம் மாமா. தாராளமா. என்ன பேர் வைக்கலாங்க? என்ன பேர் வைக்கிறதுன்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். நிஜமாவா? என்ன பேர் மாமா? ஓ அம்மா, என் அக்கா பேரு தமிழ் செல்வி. எப்படி மாமா இருக்கு? நல்லா இருக்கு மாமா, பேர் ரொம்ப நல்லா இருக்கு. போஸ், நான் கூட இதை நினைச்சு பார்க்கலடா. குழந்தை கொண்டா தமிழ்ச்செல்வி. ஆண்டவா, உன் சந்நிதியில இந்த குழந்தைக்கு தமிழ்ச்செல்வின்னு ஆசையா பேரை வைக்கிறோம். இந்த குழந்தைக்கு எல்லா இன்பமும் கிடைக்கணும், ஒரு துன்பம் வரக்கூடாது. மேடம் வா. தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வி, இங்க பாரு. தமிழ்ச்செல்வி நல்லா இருக்கா? சரோ, கொஞ்சம் தண்ணி கூட. இத கொண்டு வரேன். அம்மா கிளம்புங்க, ஆட்டோ வந்துருச்சு. டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்தாங்க. அம்மா கிளம்புங்கம்மா. இப்ப என்ன அவசரம் ஆஸ்பத்திரிக்கு? என்ன என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? டேய், நான் அவ்வளவு தூரம் திட்டியும் அந்த சிரிக்கி விஜய் இருக்கால, அவ மறுபடியும் போன் பண்ணியிருந்தாடா. ஓ பொண்டாட்டி என்னடான்னா, நான் இருக்கும் போதே தங்கச்சிக்காரிட்ட பேசணும்னு சொல்லி துடிக்கிறாடா. நமக்கு பிடிக்காத காரியத்தை இவ செய்யலாமாடா? இவளுக்கு நம்ம வீட்டுல இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கூட பயமே கிடையாது. என்கிட்டயும் உன்கிட்டயும் கொஞ்சமாவது மனசுல அச்சம் இருந்திருந்தா தங்கச்சி போன் பண்ணதோ இவ என்னடா பண்ணிருக்கணும்? பட்டுன்னு போனை வச்சிருக்கணும்ல. நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, இவ கண்டிப்பா அவகிட்ட பேசியிருப்பாடா. என்ன சரோ இதெல்லாம்? அம்மா டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டப்படவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அது உனக்கும் தெரியல.
திரும்ப திரும்ப அம்மா டென்ஷன் அதிகப்படுத்துற மாதிரி நடந்துக்க போறியா? அத்தை டென்ஷன் ஆக கூடாதுன்னு அவங்க கிட்ட தாங்க சொல்லணும். நான் என்ன பண்ணுவேன்? அவ பேசுற பேச்ச பாருடா. அவங்க சொல்ற மாதிரி நீ நடந்துக்காம போறதா அவங்களுக்கு பிரச்சனை, டென்ஷன் எல்லாமே. இத பாரு சரோ, அம்மாக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ உன் வீட்டுல இருக்க முடியாம தான் இங்க வரணும்னு துடிச்ச. அப்புறம் இங்க இருக்கிறவங்கள அவங்க பேச்ச நீ மதிச்சு தான் ஆகணும். புரியுதா? சரோ, இனிமே இப்படி நடந்துச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன். புடி. ஓ அம்மா நீங்க கிளம்புங்க. நிர்மலா நீங்க கிளம்பு. நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சரி போ. வாடா செல்லோ. ஒச்சோ குட்டிமா, சித்திக்கு ஃபோன் பண்ணிட்டு வரலாமாடா? என்னடா? வா, சித்திக்கு ஃபோன் பண்ணிட்டு வரலாமா? என்ன நிர்மலா? அம்மா எதுக்கு வீணா நீயும் ஹாஸ்பிட்டலுக்கு வர? வீட்லயே இருன்னு சொன்னாங்க, அதான் வந்துட்டேன்.